நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மிஸ்ஸஸ் பிரீத்தி கொஞ்சம் சீக்கிரம் ஆகட்டும். ஓகே. மிஸ்ஸஸ் பிரீத்தியும் இந்த காம்படிஷனோட ஃபைனல்ஸ்க்கு ரீச் ஆயிட்டாங்க. சந்தியா அப்புறம் பிரீத்தி இவங்க ரெண்டு பேருமே ஃபைனல்ஸ் வரைக்கும் ரீச் ஆயிருக்காங்கன்னா உண்மையிலே எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்ப போய் உங்க மகிழ்ச்சியை எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்க. போங்க. ரொம்ப சந்தோஷம் பிரீத்தி, ரொம்ப நல்லா பண்ண. Thank you அக்கா. ஓகே மை ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேஃப்டி லாக்கரை ஓபன் பண்ணியாச்சு. இதோ உங்களால பார்க்க முடியுதா? இந்த காம்படிஷனோட ட்ராஃபி இதுதான். இத திரும்பவும் லாக் பண்றதுக்கு முன்னாடி நான் இதை இங்க இப்படி வைக்கிறேன். நண்பர்களே, இங்க நிக்கிறாங்களே இவங்க தான் 3 ஃபைனலிஸ்ட். மிஸ்டர் அசோக் குமார், மிஸ்ஸஸ் சந்தியா அப்புறம் மிஸ்ஸஸ் பிரீத்தி. இவர் அந்த பாட்டையும் டான்ஸையும் வச்சு அந்த சரியான 8 நம்பர் பாஸ்வேர்டை போட்டு இவர் இந்த சேஃப்டி லாக்கரை ஓபன் பண்ணிருக்காரு. ஆனா நண்பர்களே, உங்களுக்கு உற்சாகமாவே இல்லையா? இவங்க அந்த சரியான 8 நம்பர்ஸ எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டாமா? நீங்க எல்லாருமே கூட அந்த பாட்டை லிசன் பண்ணிருக்கீங்க, அந்த டான்ஸை பார்த்திருக்கீங்க, அந்த நம்பர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கவும் முயற்சி பண்ணிருக்கீங்க, பாஸ்வேர்டை தெரிஞ்சுக்க எல்லாருமே முயற்சி பண்ணிருக்கீங்க. ஆனா நம்ம 3 சாம்பியன்ஸும் அந்த சரியான நம்பரை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, ஓகே, இவங்க கிட்டே கேட்கலாம். மிஸ்ஸஸ் பிரீத்தி, நீங்க எங்களுக்கு கொஞ்சம் புரிய வைக்கிறீங்களா எப்படி அந்த 8 நம்பரையும் செலக்ட் பண்ணீங்கன்னு? இந்தாங்க. சொல்லுங்க மிஸ்ஸஸ் பிரீத்தி. அது எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு. சந்தியாக்கா, நீங்களே பேசுறீங்க ப்ளீஸ். பிரீத்தி, உனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கா என்ன? இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி. அபிமன்யு சார் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தாருல்ல, அது ஒரு 8 நம்பர் பாஸ்வேர்டுன்னு. அதுக்கான சின்ன சின்ன க்ளூ எல்லாமே அந்த பாட்டுல தரப்படும் சொன்னாரு. அதனால நாங்க எல்லாருமே ரொம்ப கவனமா அந்த ப்ரோக்ராம பார்த்தோம். அந்த கடவுளோட போட்டோ அஷ்ட விநாயகர்ல இருந்து கிடைச்ச நம்பர் 8. ஏன்னா அஷ்டன்னு சொன்னா 8 இல்லையா? அதுக்கப்புறமா டபுள் டக்கர் பஸ், அதுக்கு அர்த்தம் அப்படின்னா 2. அதனால 2 நம்பர் நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த ஏக்தார்ல ஒரே ஒரு ஸ்ட்ரிங் மட்டும் தான் இருக்குன்றதுனால அதுல இருந்து கிடைச்ச நம்பர் 1.
அதுக்கப்புறமா வந்து ரிங். ரிங்னா என்ன அர்த்தம்? 0 தானே. அதுக்கப்புறமா அந்த சைக்கிள் ரிக்ஷா. அப்போ சைக்கிள் ரிக்ஷாக்கு 3 சக்கரம் இருக்கும். அதனால அதுல இருந்து கிடைச்ச நம்பர் 3. அதுக்கப்புறமா இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்தப்போ எனக்கு கிடைச்ச நம்பர் 8 2 0 13. அத பாக்கும்போது இந்த மாசம் மாதிரியும் இந்த டேட் வருஷம் மாதிரி இருந்தது. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, அப்பதான் எனக்கு அபிமன்யு சார் சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்தது. அபிமன்யு சார் என்ன சொன்னாருன்னா, இன்னைக்கு இல்லைன்னா அப்புறம் வேற எப்பவுமே முடியாதுன்னு சொன்னாரு. அப்புறம் காலம் மட்டும்தான் இன்னைக்கும் நமக்கு திரும்ப கிடைக்காத ஒரு விஷயம். அப்புறம் இன்னைக்கு தேதி கூட திரும்ப வராதுல்ல. அதனால இன்னைக்கு தேதி தான் ஃபர்ஸ்ட் 2 நம்பரா இருக்கணும்னு நினைச்சேன். நான் இதெல்லாத்தையும் ஒரு நம்பரை டிசைட் பண்ணி 08 08 20 13 அப்படின்னா 8ஆம் தேதி 8ஆம் மாசம் அப்படின்னா வருஷம் 2013. அது இன்னைக்கு தேதி தானே. உண்மையிலேயே சரியான ரூட்ல இவங்க அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. உண்மையிலே நீங்க ரொம்ப தூரம் யோசிச்சிருக்கீங்க மிஸ்டர் சந்தியா. தேங்க்யூ சார். நண்பர்களே, ரொம்ப கம்மியான நேரத்துல அந்த பாட்டை நல்லா லிசன் பண்ணி அதுல இருந்து 8 நம்பர்ஸ் இவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பா இவங்க எல்லாம் பாராட்டி ஆகணும். இந்த சவால்ல இருந்து ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. நம்மளுடைய இந்த 3 போட்டியாளர்களும் இந்த விளையாட்டு மூலமா தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 வைர கற்கள்னே சொல்லலாம். இவங்களோட திறமையை நிச்சயமா கைத்தட்டி பாராட்டணும். சரி நண்பர்களே, நாளைக்கு தான் இந்த போட்டியோட ஃபைனல்ஸ் ரவுண்ட் நடக்க போகுது. அதுதான் கடைசி ரவுண்ட். அப்புறம் நம்ம கூட இருக்க போறது நம்மளோட 3 ஃபைனலிஸ்ட். ஆனா இவங்க கூட இருக்க போறது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட். அவரும் உங்கள மாதிரியே தான் தனக்கான வழியை சொந்தமா அவரே தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு. எவ்வளவோ கஷ்டப்பட்டு நிறைய முயற்சி பண்ணிருக்காரு. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எல்லாத்தையுமே தாண்டி முன்னுக்கு வந்திருக்காரு. அப்புறம் இன்னைக்கு ஒரு கிங் மாதிரி உங்க எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிருக்காரு. அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்படிப்பட்ட மனிதர் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? ஆமா, தெரியணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன மை ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ள என்ன அவசரம்? எல்லாரும் நிம்மதியா வீட்டுக்கு போங்க, நல்லா தூங்கி எந்திரிங்க. அப்புறம் நாளைக்கு ஃபைனல்ஸ் பார்க்க எல்லாருமே வாங்க. அந்த ஸ்பெஷலான கெஸ்ட் யாருன்னு அப்ப பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம். சரி நண்பர்களே, இவங்க தான் நம்மளோட 3 ஃபைனலிஸ்ட். நாளைக்கு இவங்க 3 பேரும் ஃபைனல்ஸ்ல ஒருத்தர் கூட இன்னொருத்தர் போட்டி போட போறாங்க. என்ன சொல்றீங்க? ஆனா ஒருத்தர் தான் ஃபைனல்ஸா சாம்பியன் ஆக போறாங்க. யாராவது ஒருத்தங்க கைக்கு மட்டும்தான் இந்த அழகான டிராஃபி கிடைக்க போகுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா மிஸ்டர் சந்தியா அண்ட் மிஸ்ஸஸ் பிரீத்தி, இன்னைக்கு நைட் உங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு தர்ம சங்கடமான நாளா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். யார் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக பிரார்த்தனை பண்ணணும்ன்றது அவங்க குடும்பத்தாருக்கே தெரியாது. ஏன்னா யார் ஜெயிச்சாலும் சரி, ஒண்ணு மட்டும் நான் உறுதியா சொல்றேன், இன்னைக்கு இவங்க 3 பேரும் நிக்கிற இந்த இடத்துல நாளைக்கு ஜஸ்ட் ஒருத்தவங்க மட்டும் தான் இருப்பாங்க. அடுத்த 20 hours வரைக்கும் எந்த ஒரு நட்பும் கிடையாது, எந்த ஒரு உறவும் கிடையாது. ஏன் தெரியுமா? போட்டியாளர்கள் எப்பவுமே நண்பர்களாக முடியாது. திறமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இந்த போட்டியில உறவு முறைக்கு எந்த முக்கியத்துவமும் கிடையாது. ஞாபகம் இருக்கட்டும், ஒரே ஒரு டிராஃபி, ஒரே ஒரு வெற்றியாளர், ஒருத்தவங்க மட்டும்தான் நம்பர் 1 சாம்பியன் ஆக முடியும். பிறந்த நாளுக்கு இத்தனை பரிசு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் பார்த்து சந்தியா கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது.
திரும்பி நின்னுட்டு இருக்காரு. ஏன் அவர் கவனிக்கவே இல்லை? என்னங்க? சொல்லுங்க. இன்னைக்கு என்னோட என்ன இன்னைக்கு? அது நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமாமா, சொல்ல போனா சொல்லிக்கிற அளவுக்கு நல்லா இல்லை. எனக்கு என்னமோ எப்பவும் போல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸ்பெஷலா ஒன்றும் தெரியலப்பா. இவர் உண்மையிலே என்னோட பிறந்த நாள மறந்துட்டாரா என்ன? அதுவும் இல்லாம சந்தியா, வானிலை சூப்பரா இருக்குன்னு சொல்லணும்னா மனசு சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு நான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கேன். அது எதனாலன்னா, இன்னைக்கு போட்டியோட ஃபைனல்ஸ் வேற இருக்குல்ல. நமக்கு கிடைக்க போறது வெற்றியோ தோல்வியோ. ஆனா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு சந்தியா, நிச்சயமா உங்களால ஜெயிக்க முடியும். ஆனாலும் ஏதோ ஒரு மூலையில மனசுக்குள்ள ஒரு விதமான பயம் ஏற்படுதே, ஏன்? கடவுளே, தேவையில்லாம ஏதோ பேசிட்டோமோ. சந்தியா கடுப்பாட்டாங்க போல இருக்கே, சவுண்டே காணோம். சந்தியாவோட பிறந்தநாள் அதுமா, நான் உங்களை சந்தோஷப்படுத்தலன்னா எப்படி அது? சந்தியா, எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, நீங்க சீக்கிரமா உங்க வேலை எல்லாத்தையும் முடிச்சிருங்க. அப்படியே ரூமே கொஞ்சம் சுத்தம் பண்ணிடுங்க, நீங்களும் ரெடி ஆயிடுங்க. ஏன்னா போட்டிக்கு நேரம் ஆயிடுச்சு இல்லையா? சரிங்க. என்ன சந்தியா அது? சுத்தமா இருக்கிற கண்ணாடியை தொடக்கிறீங்க. கட்டில இருந்து ஆரம்பிங்க, வாங்க. ஆனா என்னங்க, நான் தினமும் இங்க இருந்து தானே சுத்தம் பண்ணுவேன். திடீர்னு இல்ல இல்ல, எதுக்கு சந்தியா? எப்பவும் நம்ம ஒரே மாதிரி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும். உள்டாவா ஆரம்பிச்சீங்கன்னா கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும்ல. அதனால நீங்க இங்க இருந்தே ஆரம்பிச்சுக்கோங்க. சரிங்க. என்னங்க? என்னாச்சு? அது வந்து நீங்க சொல்றது உண்மைதான். நாம ஒரு சில நேரத்துல மாற்றத்தை ட்ரை பண்ணி ஆகணும்.
அதனால நான் இன்னைக்கு முதல்ல வெளியே போய் சுத்தம் பண்றேன். ஐயோ இல்ல சந்தியா, எங்க போறீங்க? என்ன சந்தியா நீங்க மெத்தையில இருந்தே ஆரம்பிச்சிருங்க. எப்படி இருக்கு பாருங்க. என்னங்க இப்பதானே நீங்க சொன்னீங்க வித்தியாசமா ஏதாவது பண்ணி பார்க்கணும்னு, அதனால நான் வெளியே இருந்து சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறேன். இல்ல சந்தியா, வெளியே போறதுக்கு பதிலா மெத்தையில இருந்து ஆரம்பிங்க சந்தியா. விஷயம் இல்லாம சொல்லுவேன்னா வெளியே இருந்து யாராவது வந்தாங்கன்னா பார்க்க நல்லா இருக்காதுல்ல. சுத்தம் பண்றதை மெத்தையில இருந்து ஆரம்பிங்க. சரியா? போங்க. சரி, இன்னைக்கு நான் முதல்ல இதையே சுத்தம் பண்றேன். என்னது? தண்ணி தண்ணி எடுத்துட்டு வாங்களே கொஞ்சம். விக்கல் வருதுங்க. விக்கல் அதிகமாயிட்டே போகுது. சுத்தம் தண்ணி வேற இல்ல. நான் கொண்டு வரேன். 2 நிமிஷம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சந்தியா, இந்தாங்க தண்ணி. என்னங்க அது சரியாயிடுச்சு. இப்போ விக்கல் வரல. வரலையா? சந்தியா, ஒண்ணும் இல்ல. எப்படி இருக்குன்னே சொல்லியே. உங்களுக்கு என்ன ரொம்ப நல்லா இருக்கீங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன பத்தி நான் கேட்கவே இல்லையே. அந்த அந்த பொருள்லாம் பாத்தீங்களா? இல்ல அங்க எடுத்து வச்சிருந்தனே பெட் மேல. பெட் மேலயா? உங்களுக்கு கிடைச்சதா இல்லையா? கிடைச்சிருச்சுங்க. இதோ உங்களோட டைரி கிடைச்சிருச்சு. இதை எடுத்து வச்சுக்கோங்க. இதான் பெட்ல இருந்ததா? வேற ஒண்ணுமே இல்லையா அதுல? இல்லையே. அங்க வேற ஏதாவது வச்சிருந்தீங்களா என்ன? ஆமா. என்ன சந்தியா, விலை உயர்ந்த பொருளா வச்சிருந்தா? ரொம்ப விலை உயர்ந்த பொருட்களா? ஏனுங்க பணம் ஏதாவது இருந்ததா? ஏடிஎம் கார்டா? இல்ல கணக்கு வழக்கு பேப்பர் ஏதாவது இருந்ததா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சந்தியா. வேற பொருள் வச்சிருந்தேன். நீங்க கிண்டல் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். இருங்க வரேன். அது எப்படி அத்தனை பொருளும் காணாம போகும்? இல்லங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நான் இங்க தானே வச்சேன். என்ன இது? என்னங்க என்ன பண்றீங்க நீங்க? இப்பதான் நிலத்தை க்ளீன் பண்ண திரும்பவும் ஏன் கலைக்கிறீங்க? அப்படி என்ன விலை உயர்ந்த பொருளை நீங்க வச்சிருந்தீங்க? என்ன வச்சிருந்தீங்கன்னு சொல்லுங்க, நான் வேணா உங்களுக்காக தேடி கொடுக்குறேன். இல்ல சந்தியா, நான் கட்டில் மேலதான் எடுத்து வச்சிருந்தேன். அதுக்குள்ள எப்படி பரிசு வாங்கி வச்சிருந்தேன் சந்தியா. 1 இல்ல 2 இல்ல நிறைய பரிசு இருந்தது. நிறைய பரிசா? இத்தனை பரிசெல்லாம் யார் வாங்கிட்டு வந்தாங்க?
அதுவும் இல்லாம எதுக்கு? எல்லாம் நான் தான் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு உங்க பிறந்த நாள் ஆச்சே, அதான்